ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்திற்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த என் தேவாதி தேவனுக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். நாங்கள் பாளையங்கோட்டை டிவிஷன் மூலைக்கரைப்பட்டி படைஸ்தலத்திலிருந்து வந்திருக்கிறோம். நல்ல ஆராதனை தேவன் எங்களுக்காக தந்திருக்கிறார். நாம் யாவரும் ஜெபம் செய்து இந்த பரிசுத்த ஆராதனை ஆரம்பம் செய்வோம். ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே அப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. என் தேவன் நீர் தாமே இந்த பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய தெய்வீக பிரசனம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீர் தாமே அசைவாடும்படியாக செபிக்கிறோம். பாகம் எடுக்கிற செய்தி கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த இணையதளத்தின் வாயிலாக பரிசுத்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனே தாமே அதிசயவனமாக பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களை தாழ்த்தி உம்மை மட்டும் உயர்த்துகிறோம். வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கூட்டம் ஜெயம் கொள்ளும் ராஜபலத்தால் போர் புரிந்தால் அன்பின் தேவாவியின் பட்டயம் சேர்க்கும் பாவியை இயேசுவிடம் நம்புவேன் ஜெயிப்போம். ராஜபலத்தால் போர் புரிந்தால் அல்லேலூயா நம்புவேன் ஜெயிப்போம். ராஜபலத்தால் போர் புரிந்தால் சென்ற காலமெல்லாம் ஜெயமே எங்கும் எதிரியின் கூட்டமே நாம் முடியும் மட்டும் போர் செய்வோம். ஆவியின் பலத்தால் வெல்லுவோம். நம்புவேன் ஜெயிப்போம். ராஜபலத்தால் போர் புரிந்தால் அல்லேலூயா நம்புவேன் ஜெயிப்போம். ராஜபலத்தால் போர் புரிந்தால் இரட்சண்ய சேனையில் உண்மையாய் இரட்சகர் நாமத்தில் போர் செய்வோம். இரத்தமாக்கினியால் வெல்லுவோம். அத்தன் பாதம் சேர்ப்போம் இத்தரையே. நம்புவேன் ஜெயிப்போம். ராஜபலத்தால் போர் புரிந்தால் அல்லேலூயா நம்புவேன் ஜெயிப்போம். ராஜபலத்தால் போர் புரிந்தால். யாவரும் கண்கள் மூடி ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கடந்து போன நேரங்கள் சமயங்கள் நாட்கள் எல்லாம் எங்களை கண்மீன் பாதுகாத்து ஆண்டவரே இந்த வேலையிலும் கர்த்தாவே அப்பா பிதாவே என்று கூப்பிடும் நல்ல ஒரு புத்திர சுவீகாரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த வேலையிலும் கர்த்தாவே இந்த ஆராதனை கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஆசிரியத்து தந்தமைக்கா நன்றி ராஜா. இந்த ஆராதனை கர்த்தாவே இந்த வளர்களின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நிச்சயிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அச்சபிக்கிறோம் ராஜா. ஆண்டவர் இந்த ஆராதனை அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் புரோஜனமுள்ளதாக இருக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்காக சமூகத்தில் வருகின்றோம். படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிறு வயதிலே கர்த்தாவே நமக்கு பயந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் நடக்க கர்த்தாவே கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது போல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே ஞானத்தை கொடுத்து நீ அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே வாலிப பிள்ளைகளுக்காக சமூகத்தில் வருகிறோம் ராஜா. வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தாவே தன் மனம் போன போக்கில் போகாதபடிக்கு கர்த்தாவே உடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் கர்த்தாவுக்கு சாட்சி நிறைந்த பிள்ளைகளாய் கர்த்தாவை வாழ கர்த்தாவே நீ கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பெருவனத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்காக சமூகத்தில் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் தொட்டு நீர் குணமாக்கும்படியாக செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று நீர் வேதம் சொல்லிக்கிறது போல கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைக்கும் கர்த்தாவை பலத்தை கொடுத்து கர்த்தாவை ஆசீர்வதித்து கர்த்தாவே சுகத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைக்கும் சமூகத்தில் வருகிறோம்.
உலகத்தில் இருக்கின்ற கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளையும் பேர் பிறைய தினத்தில் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தேவையும் கர்த்தரை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த கூட்டம் மாறும் முதல் முடிவு கிருபை எங்களோடு இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லாவற்றையும் கரங்களை ஒப்பிக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பேற்று நடத்த முடியாது அன்பான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைப்படாமல் தீமை என்று ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய உடையவைகளே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியர் 4 அதிகாரம் 11 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள் ஆகிய கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கன பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகராயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமேன். தேவன் தாமே வாஸ்தவசங்களை கொண்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. என்னை இந்த இடத்தில் ஒரு சாட்சியாக நிறுத்தினேன். தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பெயர் சாம் ஜெபப்பால். நான் மூளைகருடி படைஸ்தலம் பாளையங்கோட்டை டிவிஷனை சார்ந்தவன். என் பெற்றோருக்கு 3 பிள்ளைகள். அதில் நான் 2வது மகன். என் சிறு வயதில் இருந்து எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. ஒரு முறை 2024ஆம் ஆண்டு பிடிஎம்சியில் நடைபெற்ற யூத் கேம்பில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அதில் நடந்த ஒவ்வொரு பாகமும் என்னை கவர்ந்தது. கேப்டன் சார்ல்ஸ் அவர்கள் கொடுத்த தயவு செய்தி என்னை மிகவும் தொட்டது. நானும் ஒரு உத்தியோகஸ்தனாக வர வேண்டும் என்று ஆர்வம் கூடியது. ஆராதனையின் முடிவில் என்னை ஊழியத்திற்காய் அர்ப்பணித்தேன். ஆனால் நிச்சயம் இல்லாமல் இருந்தேன். அதன் பின் அக்டோபர் 2, 2025 அன்று பாளையங்கோட்டை டிவிஷன் ஜீவநகர் படைஸ்தலத்தில் வைத்து நடந்த யூத் மீட்டிங்கில் கலந்து கொண்டேன். அதில் என் ஊழியத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இறுதி அழைப்பின் போது என்னை ஊழியத்துக்காக முழுமையாக அர்ப்பணித்தேன். எனக்காகவும் என் எதிர்கால ஊழியத்துக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் யாரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. அவர் கூர்ந்த பாசம் அதில் கொண்டேன் விசுவாசம். நேசம் அவர் கூர்ந்த பாசம் அதில் கொண்டேன் விசுவாசம். உமானேசுவின் பொற்பதிவாசம், உமானேசுவின் பொற்பதிவாசம் புரிந்திடும் எனக்கதுவே மா சந்தோஷம், புரிந்திடும் எனக்கதுவே மா சந்தோஷம். நேசம் அவர் கூர்ந்த பாசம் அதில் கொண்டேன் விசுவாசம். மாமலை சிகரத்தில் மகிழ்ந்து நின்று நான் தாழ்வரை யாவும் காண்கிறேன். மாமலை சிகரத்தில் மகிழ்ந்து நின்று நான் தாழ்வரை யாவும் காண்கிறேன். பாலுதேனும் பொங்கி ஆய்ந்திடும் நதியும், பாலுதேனும் பொங்கி ஆய்ந்திடும் நதியும் பரதீசில் பார்க்கிறேன். அதின் கனியும் பரதீசில் பார்க்கிறேன். அதின் கனியும் நேசம் அவர் கூர்ந்த பாசம் அதில் கொண்டேன் விசுவாசம். இயேசு என் தேவே இறங்கி இப்போதே தாசனை ஏற்றுக்கொள்ளேன். இயேசு என் தேவே இறங்கி இப்போதே தாசனை ஏற்றுக்கொள்ளேன்.
பாவங்கள் போக்கி பரிசுத்தனாக்கிடும், பண்புடன் தூக்கி பரிசுத்தனாக்கிடும், பண்புடன் தூக்கி என்ன நேசம் அவர் கூர்ந்த பாசம், அதில் கொண்டேன் விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதும் மகத்துவம் நிறைந்த நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் கூட இவ்வளவு நேரமாக நாம் பாடல்கள் மூலமாக ஜெபம் மற்றும் வேத வாசிப்பு சாட்சியோடும் குழு பாடல்களோடும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்போது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக இருக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள தேவன் தந்ததான் நல்ல உடல்நல சுக தேக ஆரோக்கியங்களுக்கும் ஜீவனுக்கும் தேவனை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். என்னுடைய செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக உங்கள் மத்தியிலே ஒரு சிறு உண்மை சம்பவத்தோடு கூட என் செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு பட்டணத்திலே 2 தம்பதியர், அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு ஆண்மகன் ஒரு பெண் பிள்ளை. இந்த குழந்தைகள் பிறக்கிறதான சமயத்திலே அவர்களுக்கு சற்று மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிறது. அதனால் அந்த தகப்பனார் இந்த தாயாரோடும் அந்த குழந்தைகளையும் விட்டு அவர் சென்று விட்டார். இந்த தாயார் அந்த குழந்தைகளை வளர்க்கிறார்கள். ஆனால் அவருடைய உடல்நல பருவம் மாற்றமடைகிறது, வளர்ச்சி அடைகிறதே தவிர அவருடைய சிந்தையும் எண்ணமும் ஒரு சிறு குழந்தையைப் போலவே இருக்கிறது. எனவே இந்த தாயார் அவர்களை மிகவும் பாதுகாப்பாகவும் மிகவும் கரிசனையோடும் கூட பாதுகாத்து வருகிறார்கள். நாட்கள் சென்றது, வருடங்கள் ஆகின்றன. வருடங்கள் சென்ற பிற்பாடு ஒரு சரியாக வாலிப வயது வருகிறதான நேரத்திலே இந்த தாயார் எங்கு சென்றாலும் இந்த குழந்தைகளை தன்னுடைய இடுப்பிலே தூக்கி கொண்டும் மார்பிலை அணைத்து கொண்டும் தான் செல்ல வேண்டும். ஒரு உடை மாற்ற வேண்டும் என்றாலும் இந்த தாயார் தான் அதை செய்ய வேண்டும். இன்னுமாக எல்லா சிறு சிறு காரியங்களையும் இந்த தாயார் ஒரு சிறு குழந்தைக்கு தன்னுடைய தாய் எப்படி பராமரிப்பார்களோ அதே போன்றுதான் இந்த பிள்ளைகளையும் பராமரிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை நாட்கள் சென்று கொண்டிருந்த போதிலும் இந்த குழந்தைகள் எனக்கு ஏதாயிலும் ஆகிவிட்டது என்றால் இந்த குழந்தைகளை யார் பார்த்து கொள்வார்கள், இந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி ஆகும் என்ற வேதனையும் தயக்கமும் அவர்களுடைய வாழ்விலே ஏற்பட ஆரம்பிக்கிறது. அந்த சமயத்தில் இந்த தாயார் நினைத்ததான ஒரே ஒரு காரியம், நானும் மரித்து இந்த குழந்தைகளையும் மரித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு விஷயத்தை பகிர்ந்து இவர்கள் மூவரும் மரித்து போகிறார்கள். இந்த கதையின் மூலமாக நான் உங்கள் மத்தியிலே சொல்ல வருகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய வாழ்விலே வளர்ச்சி என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. உடல் வளர்ச்சி மாத்திரமல்ல, அவனுடைய சிந்தைகளும் அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய வயதிற்கு ஏற்றாற்போல் அது மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். இதனாலும் நம்முடைய தலைவர்கள் நமக்கு கொடுத்ததான நோக்கத்தின் பிரகாரமாக நாம் எல்லாவற்றிலும் வளர்கிறோம் என்ற நோக்கத்தின் பிரகாரமாக உங்கள் மத்தியிலே என்னுடைய தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஆசிக்கிறேன். நாம் எல்லாவற்றிலும் வளர்கிறோம். ஏற்கனவே கொடுக்கப்பட்டதான நோக்கங்களை நாம் நினைத்து பார்க்கிறதான போது எல்லா நோக்கங்களிலும் நாம் வளர்கிறோம். இன்னும் வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாகாண தலைவர்கள் இந்த நோக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் எதிலெல்லாம் வளர வேண்டும் என்ற ஒரு 2 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். நாம் எதிலெல்லாம் வளர வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாகும்படி அப்படி செய்தார் என்பதாக வேதவசனம் இவ்விதமாக சொல்கிறது. எல்லாவற்றிலும் நாம் வளரும்படியாக முதலாவது நாம் நம்முடைய வாழ்விலே வளர வேண்டும் என்பதை நான் உங்கள் மத்தியிலே கூறும்படியாக இருக்கிறேன். நம்முடைய வாழ்விலே நாம் வளர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டே தான் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா விதமான காரியங்களுக்கும் நாம் வளர்ச்சியை அதிலே நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் பண்டைய காலங்களை நாம் எதிர்பார்க்கும் போது பண்டைய காலங்களிலே இவ்விதமான நேரடியான பேச்சுகள் நமக்கு கிடையாது. நாம் ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த இடத்திலே ஒரு கூடுகை நடக்கும்போது தான் நாம் அந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் இப்போதுள்ள காலகட்டங்களை நாம் நினைக்கும் போது இன்றைய நேரத்திலும் இந்த சமயத்திலும் நாம் இப்போது எங்கோ இருந்து பேசுகிறதான என்னுடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலும் நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் நம்முடைய உலகம் வளர்ச்சி அடைகிறதை அது காண்பிக்கிறது. உலகம் சாதாரணமாக இந்த தொழில்நுட்பத்தில் மாத்திரமல்ல, அது பரமான வளர்ச்சி அடைந்து பாவங்களுக்கும் நன்மைகளுக்கும் இது ஏதுவாக ஆகிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் எப்படி வளர வேண்டும், நாம் எதை நோக்கி வளர வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே சிறு காரியங்களை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். யோசேப்பினுடைய வாழ்வு நாம் யாவருக்கும் தெரியும். அவருடைய வாழ்க்கையிலே அநேக விதமான நன்மைகளும் அநேக விதமான தீமைகளும் கலந்திருக்கிறதான ஒரு வாழ்க்கையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை தான்
இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை. போராட்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்த பிற்பாடு அவருடைய எதிர்காலம் உயர்வையும் மேன்மையும் காண்கிறதையும் நாம் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ளலாம். வாழ்க்கை என்பது நம்முடைய குறைகளையும் நிறைவுகளையும் இன்னுமாக தீமைகளையும் தீங்கான காரியங்களையும் நன்மைகளையும் குறித்தே வளர்ச்சி அடைகிறது. ஒரு மனிதன் நன்மையான காரியங்களில் மாத்திரம் வளர்ந்து விட்டான் என்று சொன்னால் திடீரென்று அவனுக்கு ஒரு தீங்கான காரியம் வந்து விட்டது என்றால் அதில் அவனால் முன்னேறவோ அதை எதிர்த்து நிற்பதற்கோ அவனுக்கு பலமில்லாமல் போய்விடும். எனவேதான் வேதாகமும் நமக்கு கற்றுத்தருகிறதான காரியம், நாம் சோதனைகளிலும் நாம் எதிர்த்து நிற்கவும் சோதனைகளிலே நாம் ஜெயம் பெறுவதற்கும் நம்முடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை வேதாகமும் நமக்கு கற்றுத்தருகிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் முதலாவது அவர் விரும்பப்படுகிறவராய் இருக்கிறார். தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் விருப்பமுள்ள ஒரு மகனாகவும் தன் தகப்பன் நேசிக்கிறதான ஒரு புத்திரனாகவும் தன்னுடைய 11 சகோதரர்களிலும் தான் மிகவும் விரும்பப்படத்தக்கவனாகவும் இவர் வளர்கிறார். ஆனால் இவருடைய தகப்பனாருடைய விருப்பம் இந்த சகோதரர்களுக்கு அவன் மீது எரிச்சலையும் கோபத்தையும் உண்டு பண்ணுகிறது. இவனை எதாகிலும் செய்ய வேண்டும், இவனை எதாகிலும் செய்தாக வேண்டும், இல்லாவிட்டால் தன்னுடைய தகப்பன் இவனையே அதிகமாய் ஆசீர்வதிப்பார் என்று நினைத்தபடியினாலே இவனுக்கு ஏதாகிலும் தீங்கு நேரிட வேண்டும் என்பதற்காக இவரை குழியிலே போடுகிறார்கள். குழியிலே போட்டு கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதான சமயத்தில் இஸ்மவேலருடைய கரங்களிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறார். விற்கப்பட்ட இடத்திலும் அவரை அநேக பாவங்களும் அநேக துன்மார்க்கமான காரியங்களும் அவரை சூழ்ந்து கொள்கிறது. நாம் நினைத்து பார்க்கிறதா நேரத்தில் ஒரு வாலிபன், ஒரு சிறு பையன் தன்னுடைய வாழ்விலே மிகவும் கொடூரமான காரியம், தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்படுகிறான். விற்கப்பட்ட பிற்பாடு உடைந்து போகிறதான அந்த உள்ளம் அவனுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இவன் உடைந்து போகாமல் தன்னுடைய வாழ்வை எதிர்காலத்தை நான் எப்படியாகிலும் நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவன் விற்கப்பட்ட இடத்திலும் அவன் நல்ல விதமான பணிகளையும் ஊழியங்களையும் செய்கிறான். அந்த இடத்திலே அந்த எஜமானுடைய மனைவி தவறாக அவனிடத்தை நடந்து கொள்ள நினைக்கும் போதும் தன்னுடைய மனதை தான் போன போக்கிற்கு விட்டுவிடாதபடி அவன் அதில் பாவத்திற்கு விலகி ஓடுகிறான். ஆனாலும் அவனை அந்த இடத்திலே அவனை சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடைத்த பிற்பாடும் சிறையில் இருக்கும் போதும் தன்னுடைய சிந்தனைகள் குலைந்து விடாதபடி தன்னுடைய வாழ்வை எதிர்காலத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதினாலே அவன் சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அவன் மூலமாக அநேகர் இவனிடத்திலே பச்சமாகிறார்கள். எதிர்காலமும் அவனுக்கு நன்றாக சென்று கொண்டிருக்கிறான் சமயத்திலே ராஜாவின் கண்களிலே இந்த யோசேப்புக்கு தயவு கிடைக்கிறது. ராஜாவின் சொப்பனத்திற்கு பதிலளிக்கிறது மாத்திரமல்லாமல் அந்த சொப்பனம் எதற்காக கூறப்படுகிறது, அதை நாம் எப்படி எதிர்கொள்ளலாம் என்றதான அந்த சிந்தை அவனிடத்தில் இருந்ததுனால் அதை ராஜாவின் இடத்தில் பகிர்ந்து கொள்கிறான். ராஜா அவனை தனக்கு அடுத்த ஸ்தானத்திலே வைத்து அவனையும் எனக்கு பிற்பாடு இவன் என்பதாக எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு என்றதான நிலையிலே அவன் உயர்த்தப்படுகிறான். என் அருமை தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களிலே நமக்கு நன்மையை கற்றுத்தருகிறது. நன்மையை நமக்கு தருகிறது மாத்திரமல்லாமல் பலவீனங்கள், சோதனைகள், கடன் தொல்லை, பாரங்கள் என்றதான கஷ்டங்களையும் நமக்கு தருகிறது. அது எதற்கென்றால் நம்முடைய வாழ்விலும் இந்த யோசேப்பை போல உயர்வை அடைவதற்கு ஒரு இரும்பானது எப்படி அக்னியிலே சுட்டரிக்கப்பட்டு அது அடிக்கப்பட்டு ஒரு சரியான ஒரு பொருளாக மாற்றப்படுகிறதோ அதே போல வாழ்க்கை என்பதும் ஒரு இரும்பை போலதான். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்கள் அக்னி ஜுவாலைகள் போன்றதான நேரங்களும் அதன் பிற்பாடு அடிக்கப்படுகிறதான நேரங்களும் நமக்கு வருகிறது. ஏன் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்விலே ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பிப்பதற்காக. இப்படிப்பட்ட வளர்ச்சி நம்மிடத்தில் இருக்கும் போதும் அந்த வளர்ச்சியிலே தேவனுடைய வழிகளிலே நாம் நடக்கும் போதும் நம்முடைய எதிர்காலங்களும் நம்முடைய உயர்வான நிலைகளும் நமக்கு சீக்கிரத்திலே கிடைப்பதற்கும், உயர்வான இடத்திற்கு சென்று தாழ்வான இடங்களிலே பார்க்கும்போது நான் கடந்து வந்த பாதைகள் இவ்விதமாக இருக்கிறதே, இனிமேல் நான் வாழ்கிறதான வாழ்க்கை இதற்கு மேலான வாழ்வை நான் வாழ வேண்டும் என்பதான ஒரு வழியை அது நமக்கு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறதான காரியம், நாம் கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும். கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும் என்று அநேக நேரங்களிலே நாம் சிந்தித்திருப்போம். எப்படி கர்த்தருக்குள்ளாக வளர்வது? நம்முடைய கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் ஒரே ஒரு முக்கியமான காரியம், வேதாகமத்தை அவர் நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார். இந்த வேதாகமத்தில் வேதாகமானது ஒரு
மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நூலாக இருக்கிறது. இந்த வேதாகமம் தேவனுடைய ஏவுதனால் எழுதப்பட்டது என்றும் அதிலே தேவனுடைய வார்த்தைகளும் கட்டளைகளும் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றதான ஒவ்வொரு நற்கிரியைகளும் இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தை நாம் பார்க்கிறதான நேரத்திலே இங்கு இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களும் இதிலே நாம் வாசிக்கப்படுகிற ஒவ்வொரு நபர்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய வாழ்க்கை வரலாறும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததும் அவர் செய்ததான ஊழியங்களையும் இனி நடக்க இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நாம் வாழ்கிறதான இந்த வாழ்க்கையிலே எப்படி தேவனோடு கூட இணைவது என்பதையும் இந்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனோடு இணைவதற்கு முக்கியமான 2 காரியங்கள். முதலாவது, தேவனுடைய நமக்கு தந்ததான இந்த வேதாகமத்தை நன்றாக கற்றுக்கொள்கிறது. இந்த வேதாகமத்தில் உள்ளதான ஒவ்வொரு வார்த்தைகளும் விட்டுவிடாமல் அது நன்மையான காரியமாகவும் இருக்கலாம், தீமையான காரியமாகவும் இருக்கலாம். சிலருடைய எதிர்காலம் நன்மையாக அது முடிவடைந்திருக்கும், சிலருடைய எதிர்காலங்கள் அதிலே குலைந்ததையும் சீர்குலைந்ததையும் நாம் அந்த வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனிதன் வளர வேண்டும் என்பதற்காக தேவாதி தேவன் அவர் இந்த உலகத்திலே அவனை படைக்கும் போது அவனை ஒரு சிறு குழந்தையின் ஞானத்தோடு கூட படைத்தார். அவன் எதிர்காலத்திலே அவன் அப்படியாக வளர வேண்டும், அவன் ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், நற்காரியங்களை நான் அவனுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே மனிதனை படைக்கும் போது அவனை ஒரு சிறு குழந்தையினுடைய சிந்தையோடு கூட அவர் படைக்கிறார். ஆனால் மனிதனுடைய பாவம் அவனை தீங்கான வழியிலே நடப்பிக்கவும் அவனுடைய வளர்ச்சியை தடுக்கிறதாகவும் அது மாறிவிட்டது. அதன் பிற்பாடு அவருடைய பிள்ளைகள் வருகிறார்கள். காயின் ஆபேலுடைய கதையை நாம் அறிந்திருக்கிறோம். காயினும் ஆபேலும் தேவனுக்காக காணிக்கைகளை கொடுக்கிறவர்கள், தேவனுடைய சமூகத்திலே காணிக்கைகளை படைத்து தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நினைத்ததான வாலிபர்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலும் சில தீங்கான காரியம். காயினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காணிக்கை அங்கீகரிக்காத நேரத்தில் என்ன செய்வது ஏது செய்வது என்ற ஒரு சிந்தையும் எண்ணம் இல்லாததினாலே அவன் பாவத்தை அவன் செய்கிறான். பிற்பாடாக தேவாதி தேவன் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் எந்த தண்டனை கிடைக்கும், எதை செய்யாமல் இருக்கும்போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கிடைக்கும் என்கிறதான ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும், நாம் தவறு செய்தால் நமக்கு தண்டனைகளையும், நாம் நன்மை செய்தால் நமக்கு நன்மையான ஈவுகளையும் அவர் தரும்படியாக ஒவ்வொரு விதமான காரியங்களை நமக்கு இந்த வேதாகமத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறாரே தேவன். இன்னுமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம் அவருடைய சமூகத்திலே நாம் கர்த்தரோடு கூட வளர்வதற்கு நாம் அவருடைய சமூகத்தை நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிறு பிராயம் முதற்கொண்டு ஊழியத்திற்கு வருகிறதுக்கு முன்பதாக அவர் தேவனோடும் வளர்ந்தார். மனிதர்களோடும் கூட மனிதன் செய்கிறதான ஒவ்வொரு நற்காரியங்களையும் செய்து தன்னுடைய குடும்பத்தை பராமரித்து, தன்னுடைய தாயாரை தன்னுடைய சகோதர சகோதரிகளை நல்லபடியாக பராமரித்து, தன் தச்சு சொல்லியலை செய்து தன்னுடைய 30வது வயதிலே அவர்களுக்கு நல்ல நிலைமையிலே நிற்க வைத்து விற்ப பிற்பாடுதான் அவர் ஊழியத்தை செய்கிறதான நேரத்திலும் அவருடைய இரக்கமும் மன உருக்கமும் நம் மனிதர்களாகிய நம்மை அது தாங்கியது. நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை அவர் அருளி செய்வதற்கும் அது வழிவகுத்தது. பிற்பாடாக அவர் சிலுவையிலே மரண பரியந்தத்தில் இருக்கும்போதும் அவர் நம்மை மன்னிப்பையும் அவருடைய அர்ப்பணிப்பையும், நமக்காக அவர் மரித்திருக்கிறேன், உனக்காகவும் எனக்காகவும் மரித்தேன் என்று சொல்கிறதான் அந்த காரியத்தோடு கூட அவர் நம்முடைய சமூகத்தில் இருந்து வரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். என் அருமை தேவனுடைய ஜனங்களை, இப்படி தேவன் நமக்கு சொல்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் என்னவென்றால், நம்முடைய அயலார்களுக்கும் நாம் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். நம்மையும் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறதான சமயத்திலே தேவன் நம்முடைய வாழ்விலும் அநேக நன்மைகளை செய்கிறார் என்பதை இந்த வார்த்தைகளும் இந்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதையே நாம் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேரங்களும் அநேக பிரசங்கத்திலும் அநேக வார்த்தைகளிலும் தேவனுடைய வசனங்களிலும் நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். என் அருமை தேவ ஜனங்களே, இந்த நாட்களிலும் நாம் 2 விதமான காரியங்களே வளர வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே வளருவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்குள்ளாக நாம் வளர்கிறதான நேரத்திலே தேவாதி தேவன் வருகிறதான 2வது அழைப்பின் நேரத்திலே நாம் அவரோடு கூட இருப்பதற்கு அது ஒரு நல்ல பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் தருகிறது. வசனம் சொல்கிறது போல வெளிப்படுத்துதல் 22, 11 மற்றும் 12 வசனங்கள் இவ்விதமாக சொல்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தனாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனோடே கூட வருகிறது என்பதாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் யோவானுக்கு
வெளிப்படுத்துகிறதான நேரத்திலே இந்த வார்த்தைகளை கூறி அவர் நிறைவு செய்கிறார். அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் நீதியையும் பரிசுத்தத்திலும் நாம் வளர்கிறதான நேரத்திலே நம்முடைய வாழ்விலே வருகிறதான பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கவும், அந்த பிரச்சனைகளிலே தேவனோடு கூட நாம் நிற்கும்போது இவ்விதமான தேவன் வருகிறதான இரண்டாவது வருகையிலே அவர் நம்மையும் அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். நம்முடைய வாழ்வும் நம்முடைய எதிர்காலமும் அதற்கு தக்கதான பலன்களையும் தேவன் அவரோடு கூட கூட்டி வருகிறார். எனவே தேவனுடைய வருகையிலே அவரோடு கூட செல்வதற்காக நாம் யாவரும் தேவனோடு கூட வளருவோம். தேவன் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிறதான நல்ல தகப்பனே, மகிமையான நேசரே, மாறாத தெய்வமே, தேவரீர் தாமே இந்த நாளிலும் நல்லதொரு ஆராதனையை நாங்கள் நடத்துவதற்கு நீர் தந்ததான மேலான கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கதான் நம்முடைய ஜனங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே. உம்மை அறிந்து கொள்ளவும் தேவனே, அவருடைய எதிர்கால வாழ்க்கை தேவனே வளமாக இருப்பதற்காகவும், வாழ்வில் வருகிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளும் எதிர்காலத்தில் வருகிறதான ஒவ்வொரு சமயங்களிலும் அவர் நல்லபடியாக வாழ வளர தேவனுடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ள நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மோடு கூட வளர்ந்து உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டு உம்முடைய வசனங்களை தேவனை அறிந்து உம்முடைய சமூகத்திலே தேவனே அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து தேவனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனோடு கூட அவர்கள் வாழவும் வளரவும் தேவரீர் தாம் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படி கேட்டதான வார்த்தைகளை மனதிலே வைத்துக் கொள்ளவும் தேவனே, இந்த வார்த்தைகளின் மூலமாக அவருடைய வாழ்வு தேவனே சுதந்திரத்தை வளமடைய நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படி இது தேவனை கேட்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுடைய உள்ளங்களையும் நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் தேவனே. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களும் ஆராய்ந்தறிக்கிறதான தேவன் சோத்திரம் கர்த்தாவே. நீரே உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களும் ஆராய்ந்தறிந்து அவர்களுக்கு ஏற்றதான பலனே நீர் தந்தரல வேண்டும் என்பதாக ஜெபிக்கிறோம். அப்படி மீட்பர் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் மீண்டும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன்.